இன்றைக்கி நம்ம பிட்டர் கார்டு பிக்கிள் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணலாம். இது எடுத்துருங்க. இது ஆல்ரெடி கழுகி ஃபுல்லாக வச்சுருக்கேன். கழுகி இதை உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துருங்க. கட் பண்ணலாம். உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 minutes வச்சு கழுகி ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன். மெலிசா அரிஞ்சுக்குங்க. Today we are going to make one pickle, bitter gourd. அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸ். இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய், ஜிஞ்சலி ஆயில் போட்டுக்கோங்க. இதில் இது போடுவோம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டெல்லாம் நம்ம போட வேண்டாம். இந்த காய் அதோடைய தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த ஆயிலில் தான் போட்டிருக்கேன் நான். நிறைய பேர் இது சால்ட்டெல்லாம் வாட்டரில் பிழிஞ்செல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சால் இதில் உள்ள நம்ம செய்கிறது வேஸ்ட்டு. இந்த காயில் உள்ள எல்லாமே போயிடும், சத்தெல்லாம் போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கழுகி இந்த காயை ட்ரை பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த பாத்திரத்துலேயோ இல்லை நம்ம செய்கிற பொருள்கள்லேயோ இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த பிக்கிள் கொஞ்ச நாள் வைக்கவும் முடியும், நல்லாவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போடுவோம். இது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சில்லி போடுவோம், கொஞ்சம் ஜிஞ்சர், கொஞ்ச நேரம் இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது அப்படியே அந்த ஸ்டீம்லேயே கொஞ்சம் வேகட்டும். நம்ம ஒரு 5 minutes இப்படி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கலக்கி விட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றாமையே இந்த ஸ்டீம்லேயே வேக வைக்கலாம். கொஞ்சம் நான் ஆயில் போட்டேன், ஜிஞ்சலி ஆயில். பிக்கிலெல்லாம் மோஸ்ட்லி நல்லெண்ணெயில் தான் செய்யணும். கொஞ்சம் கூடி வேகட்டும்.
மூடி வைப்போம். மாற்றிடுவோம். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டாச்சு. கடுகு, ஜிஞ்சர் போட்டிருக்கேன், கார்லிக், ஜிஞ்சர் ஒரு பெரிய பீஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு, ஸ்மால் பீசஸாக. சில்லி, க்ரீன் சில்லி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணது. இது ஃபெனிக்ரிக்கு, வெந்தயம் பொடிச்சது குறைச்சி ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்துட்டு பொடிச்சிருக்கு. இது காயப்பொடி, பெருங்காயம், அசஃபோடிடா 1/2 ஸ்பூனு. தென் இது வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். சால்ட்டு ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கு, அவசியம் இருந்தால் நம்ம போட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிடுது ஈவனாக. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் டேமரிண்டு வாட்டர் போடுவோம். நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றுறேன். இது நம்ம சாம்பார் அண்டு கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டாக நம்மளை சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். பிக்கிள் பிட்டர் கார்ட் பிக்கிள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சுடு சாப்பாட்டுக்கெல்லாம் சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து அந்த புளி தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த இதில் நம்ம கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கலாம். சில்லி வினிகர் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் தண்ணியை படாமல் வைக்கணும். அதே மாதிரி நம்ம பாட்டிலெல்லாம் போட்டு வைக்கும்போதும் தண்ணி இல்லாத பாட்டிலில் போட்டு வைங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணும்போதும் நம்ம வெட்டு ஸ்பூனெல்லாம் போட்டால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். வினிகரு ஊற்றிருக்கு. வினிகர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஹாஃப் ஸ்பூன் சுகர் சேர்த்திருக்கேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். பிளாஸ்டிக்லலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நம்ம அந்த பாட்டிலில் வந்து தண்ணி இல்லாத பாட்டில்லையாக போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பிக்கிள் வந்து உங்களுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸ் விட்டு நம்ம இதை எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிட்டர் கார்டுனே உங்களுக்கு அது வந்து தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்திக்கிங்க. அப்போ தான் வந்து அது ஜிஞ்சலி ஆயில், இது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஃபுல்லும் செட் ஆயிடுச்சு நல்லா. பாருங்கள், ஹீரோ அண்ட் புளி எல்லாமே ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஆனால் தண்ணி படாமல் நம்ம வைக்கணும். இப்போ இதுலேயும் நான் ஒரு துளி தண்ணி கூட நான் படலை. வாட்டர் எல்லாம் சேர்க்கவும் இல்லை. எல்லாம் இந்த பாவக்காவில் மட்டும்தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம பிட்டர் கார்ட் பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.